லைனிங் ப்ளவுஸ் வந்து எடுத்து வச்சுருக்கேன். அதாவது ஒரே அளவுக்கு இந்த 2 ப்ளவுஸையும் வந்து நீட்டாக எப்படி தைக்கிறது அப்படிங்கிறது, சாரி நீட்டாக எப்படி கட் பண்ணுறது, சுருக்கம் இல்லாமல் அளவு கரெக்டாக கட் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். இப்போ ரெண்டும் நீட்டாக வந்து சுருக்கம் இல்லாமல் நீட்டாக அயன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அது வந்து வாங்க எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து லைனிங் கட் பண்ணிடுவோம். பெரிய ப்ளவுஸ் தான் இது வந்து, அதாவது 1 மீட்டர் கிளாத் இருக்குது. நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு நல்லா நீட்டாக அயன் பண்ணிக்கிறங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு ப்ளவுஸ் வந்து கட் பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கும், தைக்கிறதுக்கும் நமக்கு வந்து நீட்டாக இருக்கும். இப்போ இது இந்த மாதிரி பிளைன் கிளாத்து தான், அதனால் நமக்கு வந்து வச்சு திருப்பணும். அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ நம்ம வந்து கிளாத் எடுத்துக்கலாம். இப்போ 1/2 இன்ச்சு வந்து கரெக்டாக தையலுக்கு வந்து நம்ம தைக்கிற அளவுக்கு 1/2 இன்ச்சு கட் பண்ணிக்கிறோங்க. இப்போ ப்ளவுஸ் வந்து ஸ்லீவ் இதை வந்து அளவு எடுக்க முடியாது, ஏன்னா ஸ்லீவ் வந்து கம்மியாக இருக்குது. அவங்க வந்து இறக்கம் வந்து ஒரு 2 இன்ச்சு கேட்டிருக்காங்க. அவங்ககிட்ட 6 இன்ச்சு தான் இருக்குது. நான் வந்து அவங்க வந்து 9 இன்ச்சு இறக்கம் கேட்டிருக்காங்க. அதனால் நான் டேப்பில் வந்து அளவு எடுத்துக்கிறேன். கரெக்டாக 9 இன்ச்சுன்னா 8.5 இன்ச்சு வந்து ப்ளவுஸ்க்கு அளவும், 1/2 இன்ச்சு இந்த மேலே தையலுக்குள்ள அளவும். இப்போ இதில் வந்து கரெக்டாக 3.5 இன்ச்சு வந்து ஆம்குள் உயரம் வந்து எடுத்துக்கிடுவோம். இப்போ அதெல்லாம் வந்து கரெக்டாக அதில் வந்து போட்டு பார்த்துக்கலாம். இப்போ கையை வந்து திருப்பிக்கிறங்க. அப்போ ஆம்கோல் உயரம் எல்லாம் வந்து எப்படி பார்க்குறது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து சொல்கிறேன். இப்போ ப்ளவுஸை வந்து இப்போ இந்த மாதிரி போட்டுக்கிறோங்க. இங்கே மேலே கரெக்டாக தையலோடு சேர்த்து வச்சுக்கிறோங்க அளவு. ஜாயிண்ட் கண்டிப்பாக வந்து வரும். இங்கே எடுத்துருக்க அளவு இது வந்து கரெக்டாக இருக்குது பாருங்க இந்த அளவு. இப்போ இங்கே வந்து இப்படியே கரெக்டாக நம்ம எடுத்துருக்கிற அளவுக்கு இங்கே கொண்டு வந்துடுங்க வளைச்சு. அப்போ அந்த அளவுக்கு கரெக்டாக நமக்கு வந்து ஷேப்பு கரெக்டாக வரும். இப்போ தையலுக்குள்ள அளவும் ரெடி அளவும் இதிலே வந்து எடுத்திருக்கோம். இது ஆம்கோல் அளவு வந்து இதில் வந்து எடுத்திருக்கோம். இப்போ இதை வந்து இந்த பக்கம் வந்து இப்போ இந்த ப்ளவுஸோடு நம்ம வந்து இறக்கம் வச்சுருக்கோம். இப்போ அது அப்படியே கரெக்டாக அந்த 3.5 இன்ச்சுக்கு கரெக்டாக அளவு பார்த்துட்டு அப்படியே அதை வரைஞ்சிருங்க. ஸ்லீவோட உயரம் இப்போ நான் வந்து உங்களுக்கு எல்லா அளவு வந்து காமிக்கிறேன். இப்போ சுற்றளவு வந்து 7 இன்ச்சு, கையோட சுற்றளவு வந்து 7 இன்ச்சு, 8.5 இன்ச்சு வந்து ஆம்கோல் அளவு, 8.5 இன்ச்சு தான் இருக்குது. நமக்கு வந்து ஜாயிண்ட் வந்து கைக்கு மாத்திரம் வந்து போடணும். ப்ளவுஸோட அளவு வந்து 9 இன்ச்சு, அது நம்ம ஆல்ரெடி வந்து அளவு எடுத்துட்டோம். இதை வந்து கரெக்டாக அடையாளப்படுத்திக்கிறோங்க. இந்த மடிச்சடிக்கிற அளவுக்கு வந்து அடையாளப்படுத்திக்கிறோங்க. இப்போ இந்த இதை போட்டு நம்ம இன்னொரு ப்ளவுஸ் வந்து கட் பண்ணிக்கலாம். ஏன்னா ஒரு ப்ளவுஸ் வந்து கரெக்டாக கட் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து அடுத்த ப்ளவுஸ் கட் பண்ண இன்னும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ இடுப்பளவும் இப்போ ஸ்லீவை கட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு வந்து இன்னொரு இதையும் நம்ம சேர்த்து போட்டு மார்க் பண்ணிடுவோம். இப்போ இதை அயன் பண்ணி இந்த கிளாத்தும் வந்து வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து அதே அளவுக்கு வந்து ஸ்லீவை வந்து பண்ணிடுவோம். நீங்கள் ஒன்று வெட்டிட்டு அதுக்கப்புறம் கூட கரெக்டாக இது பண்ணலாம், இல்லை ரெண்டையும் வந்து கரெக்டாக போட்டுட்டு நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு 2 ப்ளவுஸையும் சேர்த்து கூட கட் பண்ணலாம். இப்போ இந்த மாதிரி போட்டுட்டு அளவு மாத்திரம் கரெக்டாக இருக்கணும், கொஞ்சம் கூட மாறாமல். அதே அளவு ப்ளவுஸ் தான், அதனால நமக்கு வந்து மாற்றம்லாம் ஒன்றும் கிடையாது. அதே மாதிரி சென்டர் வந்து அடையாளப்படுத்திக்கிறோங்க. ஏன்னா ஆம்கோல் அளவு வந்து நம்ம தைக்கும்போது தான் அளவு எடுக்க முடியும், ஏன்னா கிளாத் வந்து கிடையாது. அவ்வளோதான், அதே அளவு தான். கை வந்து 2 ஸ்லீவும் அதே அளவு தான். இப்போ நான் ஒன்றா வந்து போட்டு இதை வந்து கட் பண்ணிக்கிட்டேன்.
இப்போ நம்ம வந்து அடையாளப்படுத்திட்டோம், தையலுக்குள்ள அளவு வந்து அடையாளப்படுத்திக்கிட்டோம். இப்போ ஸ்லீவ் வேலை முடிஞ்சுச்சு. இப்போ நமக்கு வந்து தெளிவாக எது தெரியுமோ அந்த கிளாத்தை வந்து நான் உங்களுக்கு வந்து மேலே போட்டுக்கிறேன். இப்போ இந்த கிளாத்தை வந்து கீழே கரெக்டாக போட்டுக்குருவோம். இப்போ இது வந்து விலகாமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் இது கூட ஒரு ஊசி கூட அதில் வந்து குண்டு ஊசி இருந்ததுன்னா அதில் வந்து செட் பண்ணிக்கிறோங்க. இப்போ இது வந்து கரெக்டாக 2 ப்ளவுஸ் வெட்டணும் அப்படின்னா நீட்டாக வந்து எந்த ஒரு பிசுறு இல்லாமல் கரைச்சி விட்டுறணும். இப்போ இதில் பிசுறு ஒன்றும் கிடையாது. இப்போ இதே இதில் வந்து இன்னொரு கிளாத் அதில் மேலே போட்டுக்கிறோங்க. இதை வந்து இந்த ரெண்டையும் வந்து ஒன்று சேர்த்துக்கிறோங்க. லென்த்து கரெக்டாக ஒன்று சேர்த்துக்கிறோங்க. போட்டு நல்லா நீட்டாக வந்து இழுத்துக்கிறோங்க. அளவு வந்து ஏன்னா நமக்கு வந்து இதில் வந்து கரெக்டாக கட் பண்ணலை அப்படின்னா கழுத்தெல்லாம் வந்து அகன்றோம். அதை கணக்கு பண்ணிவிட்டு கரெக்டாக பார்த்துக்கிறோங்க. கொஞ்சம் கூட வித்தியாசம் இல்லாமல் போட்டுக்கணும். இப்போ இதில் வந்து அளவு வந்து நான் மெயின் பீஸ் வந்து சேர்த்து கட் பண்ண போகிறேன். லைனிங் பீஸ் வந்து கணக்காக கட் பண்ணிக்கிறோம். ப்ளவுஸோட மொத்த அளவு எவ்வளோ அந்த மாத்திரம் கரெக்டாக எடுத்துக்கலாம். இப்போ நான் டேப்பில் வந்து உங்களுக்கு அளவு எடுத்து காமிக்கிறேன். இப்போ இந்த ஷோல்டரில் கரெக்டாக அளவு வச்சுக்கிறோங்க. அளவு கரெக்டாக 16 இன்ச்சு இருக்குது. 15 அதாவது 15 வந்து ப்ளவுஸுக்கும் 6 இன்ச்சு வந்து தையலுக்கும். அந்த அளவுக்கு அப்போ 16 இன்ச்சு மொத்தமாக அப்படியே எடுத்துக்கிறோங்க. கீழே வந்து நம்ம லைனிங்கை வச்சு அப்படியே மெயின் பீஸ் மடித்து அடிக்கிறதுனால நமக்கு வந்து அளவு வந்து கீழே துணி தேவையில்லை. நான் இப்போவும் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணுறேன். இப்போ வந்து 16 இன்ச்சுக்கு வந்து ஹைட்டுக்கு வந்து மார்க் பண்ணியிருக்கோம். 6 இன்ச்சு வந்து தையலுக்கு வந்து மார்க் பண்ணியிருக்கோம். இப்போ இதிலேருந்து 2.5 இன்ச்சு வந்து அகலம், கழுத்தோட அகலம் திரும்பவும் சொல்கிறேன், நல்லா நீட்டாக வந்து கட் பண்ணிக்கிறோங்க. ஒரு அளவில் தான் நம்ம 2 ப்ளவுஸ் கட் பண்ணுறோம். ஒரே மாதிரி இருக்கணுங்கிறதுக்காண்டி கொஞ்சம் கூட மாறிடக்கூடாது. 3.5 இன்ச்சு வந்து நான் ஆம்கோல் ஷோல்டரோட அகலம் வந்து 3.5 இன்ச்சு எடுக்கிறேன். கழுத்து அகலம் 2.5, ஷோல்டரோட அகலம் 3.5. அவங்களுக்கு தைச்சதுக்கப்புறம் 3 இன்ச்சு வரணும். 7 இன்ச்சு வந்து ஆம்கோல் உயரம் வந்து மார்க் பண்ணுறேன். துணி வந்து கொஞ்சம் கூட நழுவிடக்கூடாது. 2 துணியும் கரெக்டாக இருக்கணும். இப்போ கீழே வந்து ஒரு ப்ளவுஸ் இருக்குது. இப்போ அளவு வந்து மடிச்சுக்கிடுவோம். அதாவது லாஸ்ட்டில் இருக்குது. அவங்க இதில் வந்து பிரித்து போட்டுட்டாங்க. துணியே இல்லை, 2 தையல் தான் இருக்குது. அதனால அவங்க துணி வந்து சேர்த்து விட சொல்லியிருக்காங்க பிரித்து போட்டதுனால. இப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து எடுத்துக்கிடுவோம். இப்போ இதை வந்து கரெக்டாக இதை மடிச்சுக்கிறோங்க. ரெடி அளவு இங்கே இருக்குது, தையலுக்கு அளவு இங்கே தான் இருக்குது. அதனால நான் வந்து சேர்த்து எடுக்கிறேன். தையலுக்குள்ள அளவு எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 1 இன்ச்சு அளவு வந்து சேர்த்து விட்டுருக்கேன். அவங்க துணி வந்து விட சொன்னாங்க, அதனால சேர்த்து வந்து விட்டுருக்கேன். இப்போ நம்ம எடுத்ததுலேருந்து ஆம்கோல் உயரம் கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறத வந்து செக் பண்ணுறது எப்படின்னா, ரெடி அளவு எடுத்துருக்கோம் பாருங்கள், அதுலேருந்து ஆம்கோல் உயரம் வந்து பார்த்துக்கிறோங்க கரெக்டாக இருக்கான்னு. இப்போ நம்ம 7 இன்ச்சு எடுத்தோம் பாருங்கள், அதுக்கு நேரம் வந்து இந்த இருக்குது பாருங்கள், இது வந்து கரெக்டாக இருக்குது, நேரம் வந்து இருக்குது, 7 இன்ச்சு தான் இருக்குது. இப்போட நெக்கோட உயரம் வந்து பார்த்துக்குருவோம். இந்த இடத்துல இதை வந்து துணி வந்து கொஞ்சம் நழுவுது. இப்போ இந்த இடத்துல இந்த சேப் இருக்குது பாருங்கள், இந்த 2ஐயும் வந்து ஒன்று சேர்த்துக்கிறோங்க. இந்த அளவுக்கு வந்து 2ஐயும் ஒன்று சேர்த்துக்கிறோங்க. நெக்கோட உயரம் வந்து பார்க்குறதுக்கு கீழே இருந்து மடித்து வந்து பார்த்துக்கிறோங்க. நெக்கோட உயரம் இதை வந்து மடித்து பார்த்துக்கிறோங்க. இப்போ டேப்பை வச்சு அந்த உயரத்தை வந்து இப்போ நம்ம கணக்கு பண்ணிக்கிடுவோம். 10 இன்ச்சு இருக்குது, 9.5 இன்ச்சு இங்கே தச்சு திருப்பும்போது கரெக்டாக அந்த அளவுக்கு வந்து சரியாக வரும். அதுக்கு நேரம் கரெக்டாக ஷோல்டர்லாம் கரெக்ட் நீட்டாக வரைஞ்சிக்கிறோங்க. ஆம்கோல் ஜாயிண்ட் வரும்போது நமக்கு வந்து அந்த எடுத்துருக்கிற அளவு வந்து கரெக்டாக வரும். இப்போ எத்தனை இன்ச்சு ப்ளவுஸ் அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு வந்து சொல்கிறேன். இது எத்தனை இன்ச்சு ப்ளவுஸு அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். இதுதான் வந்து ரெடி அளவு. அந்த ரெடி அளவுலேருந்து பார்க்கலாம். 10 இன்ச்சு இருக்குது. அப்போ 40 இன்ச்சு ப்ளவுஸு. 40 4 பிரித்தோம்னா 10 இன்ச்சு. அந்த 10 இன்ச்சு நான் வந்து வச்சுருக்கேன். சேர்த்து வந்து எவ்வளோ வச்சுருக்கேன்னா கரெக்டாக 2.5 இன்ச்சு 2.25 இன்ச்சு சேர்த்து வச்சுருக்கேன். ஏன்னா அவங்க வந்து துணி வந்து உள்ளே விட சொன்னாங்க, அதனால வந்து சேர்த்து வச்சுருக்கேன். இப்போ நெக்கு அதாவது ப்ளவுஸோட ஹைட் வந்து 16, அதாவது 1/2 இன்ச்சு தையலுக்கு 15 வந்து ப்ளவுஸோட உயரம். கீழே வந்து மெயின் பீஸ் மடிச்சு அடிக்கணும். நெக்கோட உயரம் 9.5 இன்ச்சு. கழுத்து அகலம் வந்து 2.5 இன்ச்சு, அதாவது 2.5 இன்ச்சு கழுத்தோட அகலம், 3.5 இன்ச்சு வந்து ஷோல்டர் அகலம்.
அவ்வளோதான். ஆம்கோல் உயரம் வந்து 7 இன்ச்சு. இப்போ அவ்வளோதான் ப்ளவுஸோட ஒரு அளவு, இவ்வளோதான். இது அப்படியே கட் பண்ணி நம்ம வந்து எடுத்துருக்கோம். ஆல்ரெடி நமக்கு இது வந்து பாக்கழுத்து கீழே வந்து ஒரு ப்ளவுஸ் அதாவது துணி வந்து இருக்குது. இப்போ அது விலகாமல் இருக்கிறதுக்கு கரெக்டாக அந்த சென்டரில் வந்து ஒரு துணி வந்து ஊசி வந்து செட் பண்ணிக்கோங்க. ஏதோ ஒரு ஊசி வந்து அப்போ வந்து நம்ம கட் பண்ணும்போது கொஞ்சம் கூட துணி வந்து விலகாது. அதுக்காண்டி தான் இப்படி வந்து செட் பண்ணிக்கிறது. ஊசி குத்திட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். அப்படியே லைட்டாக திருப்பிக்கிறங்க. இப்போ இதை வந்து ஒரு பீஸை வந்து எடுத்துடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நமக்கு வந்து ஒரு பீஸை வந்து எடுத்துருங்க. இப்போ நம்ம மார்க் பண்ணியிருக்க பீஸை வந்து நம்ம போட்டுக்கலாம். அதில் வந்து இப்போ இது வந்து இந்த இடம் பத்தாமல் இருக்குது, அதனால் நமக்கு வந்து மேலே தான் துணி தேவை. அதனால் இது ரெண்டையும் வந்து ஒன்று சேர்த்துக்கிறோங்க. ஹைட்டை வந்து கரெக்டாக, ஏன்னா நமக்கு வந்து ஆம்கோல் ஜாயிண்ட் எடுக்கணும். கீழே பத்தலைன்னா பரவாயில்ல, நமக்கு வந்து மேலே தான் கரெக்டாக இருக்கணும் அளவு. அதனால் மேலே வந்து கரெக்டாக பார்த்துக்கிறோங்க. போட்டுட்டு இப்போ நமக்கு வந்து முதுகு பகுதியை போட்டு அளவு எடுத்துடலாம். கரெக்டாக கிராஸ் வந்து பார்த்துக்கணும், அப்போ தான் தைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். கிராஸ் ஒழுங்காக போடலைன்னா தைக்கும்போது துணி வந்து ஒன்றோட ஒன்று நீட்டாக விட்டாது. அதனால் அதை பார்த்துக்கிறங்க கரெக்டாக. இந்த இருக்கு பாருங்கள். இப்போ வந்து நான் போட்டுட்டேன். இப்போ நெக்கு, ஃப்ரண்ட்டு நெக்கு வந்து அவங்களுக்கு வந்து அவங்க ரொம்ப இறக்கம் வேணாம் அப்படின்ட்டாங்க. காட்டன் ப்ளவுஸ் 6.25 வைப்போம். 6 இன்ச்சு வைக்கிற இடத்துல ஒரு 4 இன்ச்சு இப்போ ஏற்றி வைக்கலாம். கீழேருந்து 4 இன்ச்சு உயரம் மார்க் பண்ணிக்கிறேங்க. அது அப்படியே வந்து 2.5 இன்ச்சு அகலம். இப்போ இந்த 6.25 இன்ச்சு எடுத்துருக்கிறது அப்படியே கரெக்டாக மார்க் பண்ணிக்கிறேங்க. ஃபுல்லாக நீட்டாக, கொஞ்சம் கூட வெளியில் தள்ளாமல் கரெக்டாக அது நம்ம பின்பகுதி போட்டிருக்கோம் பாருங்கள், அதை அப்படியே ஒட்டி கரெக்டாக மார்க் பண்ணிடுங்க, விலகிடாமல். இப்போ வந்து முதுகு பகுதியை வந்து எடுத்துருவோம். இப்போ இதை வந்து அப்படியே ரவுண்ட் போட்டுக்கிறோங்க. இந்த 6.25 இன்ச்சுக்கு வந்து அப்படியே வந்து ரவுண்ட் போட்டுக்கிறோங்க. அதாவது 2.5 இன்ச்சு கழுத்தோட அகலம். இப்போ இதில் வந்து இந்த ஊசியை வந்து இதில் வந்து குத்திக்கிடுங்க. ஏன்னா நம்ம வந்து கட் பண்ணும்போது விலகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. இவங்களுக்கு வந்து பிரஸ்ட்டு கொஞ்சம் இதாக இருக்கிறதுனால அவங்க வந்து லூஸ் கேட்டிருக்காங்க. நான் வந்து அந்த மார்க் பண்ணதுலேருந்து இந்த இடத்துல இதில் வந்து ஒரு 1/2 இன்ச்சு வந்து சேர்த்து எடுத்திருக்கேன். எப்பவும் அதை வந்து எடுத்துட்டோம்னா கொஞ்சம் அதே மாதிரி இங்கேயும் கீழேயும் கொஞ்சம் இறக்கிக்கணும். சைடும் வந்து கொஞ்சம் சேர்த்து எடுத்துக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி. டைட்டாக இருக்குது, பிரித்து போடுறதுக்கு தையலே இல்லை அப்படிங்கும்போது நம்ம வந்து இந்த இதில் வந்து அளவு பார்த்து கரெக்டாக எடுத்து கொடுக்கணும். இப்போ நமக்கு வந்து ஷோல்டரோட தையலுக்கு எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். இங்கே இருக்குது, நான் வந்து 1/2 இன்ச்சு சேர்த்து மார்க் பண்ணுறேன். இப்போ ஹைட்டு பார்த்துக்கலாம், எவ்வளோ உயரம் இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்த்துக்குவோம். ஏன்னா அவங்க டைட் இருக்குது அப்படிங்கும்போது நம்ம மாற்றிக்கணும். 14 தான் இருக்குது. 14 முதல்ல இருந்திருக்கு. இப்போ 1/2 இன்ச்சு வந்து சேர்த்துருக்கோம். நான் இன்னுமே ஒரு 1/4 இன்ச்சு சேர்த்து வைக்கிறேன். அவங்களுக்கு பட்டியை சின்னது பண்ணிவிட்டு ஃப்ரண்ட்டு பீஸை வந்து இறக்கி கொடுக்கணும். அப்போ வந்து கப் சைஸ் வந்து லூஸ் கிடைக்கும். அதுக்கு நேராக கரெக்டாக மார்க் பண்ணிக்கிறங்க. இப்போ வந்து நம்ம அளவு வந்து மார்க் பண்ணிக்கலாம். அதாவது நான் அந்த பக்கம் வந்து 2.25 இன்ச்சு கொக்கி பக்கம் வந்து மார்க் பண்ணுறேன். 2.25 இன்ச்சு வந்து இதுக்கு மார்க் பண்ணுறேன், இடுப்பு பக்கம். அதாவது நம்ம இது பிடிப்போம் பாருங்கள், சைடு வந்து பிடிக்கிற இடுப்பு பகுதிக்கு டாட் பட்டி ஜாயின் பண்ணுவோம்ல, அந்த பக்கம் வந்து இது வந்து 4 இன்ச்சு வந்து கப் சைஸுக்கு, அதாவது டாட் பாயிண்ட்டுக்கு வந்து மார்க் பண்ணுறேன். இதை நேர் பண்ணிக்கிறேங்க. அப்படியே நேராக கரெக்டாக கொண்டு வந்து லைட்டாக இந்த ஒரு 1/4 இன்ச்சு குடஞ்சி வெட்டுறதுக்கு அதில் கொண்டு வந்து சேர்த்துருங்க. அப்போ தான் நேராக வரும். இது வந்து ஏத்திறக்கம் இல்லாமல் கரெக்டாக வரணும்னா இது வந்து கொஞ்சம் குடஞ்சி வெட்டணும். அந்த ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு வந்து தச்சு காமிக்கிறேன், எவ்வளோ நீட்டாக தைக்கிறது அப்படிங்கிறது வந்து தச்சு காமிக்கிறேன். இப்போ ப்ளவுஸோட அளவு அவ்வளோதான். இது அப்படியே வந்து கட் பண்ணிடலாம். நான் அதில் வந்து 2 ப்ளவுஸ் வந்து போட்டிருக்கேன். அதாவது கீழே ஒரு பீஸ் இருக்குது, மேலே ஒரு பீஸ் இருக்குது, 2 பீஸ் இருக்குது. ரெண்டும் வந்து
நீட்டாக எப்படி வந்து ஊசி அதில் செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணணுங்கிறது. துணி வந்து விலகிருச்சுன்னா நமக்கு வந்து கட் பண்ணால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் அதை வந்து கரெக்டாக பார்த்துக்குங்க. இந்த மாதிரி கப் சைஸ் வந்து லூஸ் வேணுங்கிறவங்களுக்கு வந்து கப் சைஸ் 1/2 இன்ச்சு கீழே இறக்கணும், அகலப்படுத்தணும். அதனால் அதை கரெக்டாக பார்த்துட்டு வந்து கட் பண்ணிக்கிறங்க. நீங்கள் எப்பவும் கட் பண்ணும்போது மேலே நீங்கள் மேலே ஏற்றிட்டீங்கன்னு சொன்னால் இன்னும் ரொம்ப டைட் வந்துடும். இது வந்து ஜாயிண்ட், அதாவது இதில் வந்து 4 பீஸ் இருக்குது. 2 நம்ம ஃப்ரண்ட் பீஸ் வந்து போட்டிருக்கோம் பாருங்கள். இப்போ இதில் வந்து 4 இருக்குது. 4 வந்து நமக்கு வந்து கைக்கு வந்து ஜாயிண்ட்டுக்கு வேணும். இப்போ இந்த ஊசியை எடுத்துருங்க. எடுத்துகிட்டு இதை வந்து கரெக்டாக மடித்து பாருங்கள். அளவு வந்து கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறது வந்து மடித்து பாருங்கள். இந்த ஏத்தறக்கம் லைட்டாக கிராஸ் இருக்குது பாருங்கள். இதை வந்து அப்படியே கட் பண்ணி அதை எடுத்துருங்க. அவ்வளோதான். இப்போ பாயிண்ட் வந்து உங்களுக்கு வந்து மார்க் பண்ணி காமிக்கிறேன். இப்போ இந்த ஊசி நம்ம கட் பண்ணுறதுக்காண்டி இது பண்ணோம் பாருங்கள். இப்போவும் வந்து விலகிடக்கூடாது. அதனால கரெக்டாக நீங்கள் எடுக்காமல் கூட வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதை அப்படியே வச்சுருங்க. இப்போ நான் உங்களுக்கு வந்து பாயிண்ட் வந்து அளவு வந்து காமிக்கிறேன். இந்த இருக்குது பாருங்கள், எவ்வளோ லென்த் இருக்குது, எவ்வளோ அகலம் இருக்குது அப்படிங்கிறது வந்து காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், இதில் வந்து அளவு எடுத்துக்கு பார்ப்போம். 2.5 இன்ச்சு தான் இருக்குது. நான் வந்து 3 இன்ச்சு வைக்கிறேன். இது நம்ம தைச்ச ப்ளவுஸ் தான். 4 இன்ச்சு வந்து சென்டர் வந்து மார்க் பண்ணிக்கிறங்க. ஒவ்வொரு இன்ச்சு வந்து ஒரு 1.25 இன்ச்சு அளவுக்கு வந்து மார்க் பண்ணிக்கிறங்க. இந்த பக்கம் 1.25 இன்ச்சு, இந்த பக்கம் 1.25 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறங்க. லென்த் வந்து 3 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். ஏன்னா 40 இன்ச்சு ப்ளவுஸு, அதுக்கு தகுந்த மாதிரி வந்து மார்க் பண்ணிக்கிறங்க. இந்த பாயிண்ட்டு 40 இன்ச்சு ப்ளவுஸுக்கு கண்டிப்பாக 1.25 இன்ச்சு அகலம் வேணும். இந்த 1.25 இன்ச்சு கரெக்டாக. இது வந்து இப்போ 2 பீஸ் இருக்குது. இந்த 2க்கும் சேர்த்து வந்து நான் மார்க் பண்ணுறேன். இப்போ இதை வந்து கரெக்டாக அந்த சென்ட்ரு, அதாவது இதை அப்படியே கரெக்டாக மடிங்க. நல்லா நீட்டாக. சாரி, ஊசி இருக்கிறதுனால மடிப்பு வர மாட்டேங்குது. இதை கரெக்டாக 2ஐயும் சேர்த்து அப்படியே நல்லா நீட்டாக மடிங்க. ஒரு சென்டர் வந்து ஒரு கோடு விழுகும். அந்த கோடு மேலே வந்து ஒரு மார்க் பண்ணிக்கிறங்க. கொஞ்சம் தள்ளி வந்து ஊசியை வந்து குத்திக்கிறங்க. ஏன்னா நமக்கு வந்து அடுத்தது வந்து துணி வந்து விலகிடுச்சுன்னா மார்க் பண்ணால் அதை அடையாளப்படுத்தணும்ல, அதனால ஊசியை வந்து செட் பண்ணிக்கிறங்க. இப்போ இந்த லென்த் எடுத்திருக்கோம் பாருங்கள். இது வந்து எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கிறங்க. அதாவது 3 இன்ச்சு எடுத்திருக்கேன். இந்த 1/4 இன்ச்சு அளவுக்கு வந்து மார்க் பண்ணிக்கிறங்க டாட் பாயிண்ட்டுக்கு. இப்போ இதில் இருந்து லென்த் வந்து ஒரு 3.5 இன்ச்சு லென்த்து, 1/4 இன்ச்சு அளவு. அதுக்கு தகுந்த மாதிரி வந்து ஷார்ப்பாக கொண்டு வந்து அதில் வந்து ஜாயின் பண்ணிடுங்க. இப்போ வந்து அடையாளப்படுத்திக்கிறங்க. இப்போ இதை வந்து கரெக்டாக அந்த பாயிண்ட் வந்து கத்திரியில் அடையாளப்படுத்திக்கிறங்க. இப்போ நான் கட் பண்ணுறது கீழே ஒரு ஃப்ரண்ட் பீஸ் இருக்குது, அதாவது 2 ப்ளவுஸுக்குள்ள அளவு. அதனால நமக்கு வந்து 2லேயும் வந்து அடையாளம் விழுந்துடும். இது 40 இன்ச்சு ப்ளவுஸு, அதுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து கட் பண்ணியிருக்கேன். 40 இன்ச்சுங்கிறதுனால நான் 1.25 இன்ச்சு அகலம் வச்சுருக்கேன். டவுட்டுக்கு வந்து கிளியர் பண்ணிக்கிறங்க. அதாவது வந்து இந்த டாட் பாயிண்ட் வந்து லென்த் வந்து 3 இன்ச்சு. நீங்கள் 3 இன்ச்சு வச்சிங்கன்னா போதுமான அளவு. இப்போ நான் வந்து லென்த் வந்து 3 இன்ச்சு எடுத்திருக்கேன். அதுலேருந்து கரெக்டாக வந்து 1.25 இன்ச்சு அகலம் வந்து எடுத்திருக்கேன். அப்போ நமக்கு வந்து 1.25 2.5 இன்ச்சு அகலம் வந்துடும். எப்போ வந்து நம்ம வந்து 40க்கு மேலே போயிடுச்சுன்னா 1.5 இன்ச்சு தாராளமாக எடுக்கலாம் கப் சைஸ்க்கு. அப்போ கப் சைஸ் வந்து லூஸ் கிடைக்கும். இப்போ வந்து நான் வந்து 1.25 எடுத்துக்கேன்னா 2.5 இன்ச்சு அளவு வரும். இதில் வந்து 1/4 இன்ச்சு இந்த பக்கத்தில் மொத்தம் 1/2 இன்ச்சு எடுத்திருக்கேன். லென்த் அகலம் லென்த் வந்து 3 இன்ச்சு லென்த் எடுத்திருக்கேன். இந்த பக்கம் அதே மாதிரி ஆம்கோல் டாட் பாயிண்ட் வந்து 1/4 இன்ச்சு அகலம் எடுத்திருக்கேன். லென்த் வந்து பாருங்கள் 4 இன்ச்சு லென்த் எடுத்திருக்கேன். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து இதே மாதிரி மார்க் பண்ணிக்கிறீங்க. இப்போ இதில் என்ன அப்படின்னா, இப்போ இதிலிருந்து இதுக்கு வந்து 1 இன்ச்சு கேப் வேணும், இதுலேருந்து 1 இன்ச்சு கேப் வேணும், இதுக்கு 1 இன்ச்சு கேப் வேணும். இந்த இடம் வந்து ரொம்ப கூர்மையாக கொண்டு வந்துட்டிங்கன்னா கப் சைஸ் வந்து ரொம்ப ஷார்ப்பாக மாறிடும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பார்த்து எடுத்துக்கிறங்க. ஒவ்வொரு இதுக்கு வந்து ஒவ்வொரு இன்ச்சு கண்டிப்பாக கேப் வேணும். இப்படி வந்து மார்க் பண்ணிக்கிட்டிங்கன்னா கப் சைஸு கிராஸ் கட்டிங்கில் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ரொம்ப ஷார்ப்பாக தெரியாது, ரொம்பவும் ஃப்ளாட்டாக இருக்காது, நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு.
அதனால இந்த மாதிரி எடுத்துக்கிறோங்க. பிடிக்கிறது வந்து மைல்டாக கொண்டு வந்து இந்த ஷார்ப்பாக இருக்கும் பாருங்கள், இதில் வந்து கொண்டு வந்து மைல்டாக கொண்டு வந்து முடிங்க. இந்த இடத்துல கொண்டு வந்து ஜாயின் பண்ணும்போது இந்த மாதிரி கொண்டு வந்து அதாவது ஒரு நூல் அளவுக்கு வெளியில் தச்சு எடுத்துகிட்டு வரணும். அவ்வளோதான். இப்போ ரெண்டுக்கும் வந்து ஃப்ரண்ட் பீஸ் வந்து எடுத்துட்டோம். இப்போ நான் பட்டி கட் பண்ணி காமிக்கிறேன். அதனால தான் உங்களுக்கு வந்து பொறுமையாக வந்து சொல்லித்தரேன். பட்டி வந்து சும்மா ரஃப்பாக தான் நான் கட் பண்ணி வைக்க போகிறேன். ஏன்னா நம்ம பிசுறு தெரியாமல் அடிக்கிறதுனால அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து போட்டுக்கலாம். இப்போ தனித்தனியாக கட் பண்ணுவோம். ஒரு பீஸ்க்கு வந்து பெருசாக இருக்குது, ஒரு பீஸ்க்கு வந்து சின்னதாக இருக்குது. இப்போ இதில் வந்து 2 ப்ளவுஸ் வந்து கட் பண்ணியிருக்கோம். இப்போ இதை வந்து பெண்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறோங்க. இந்த லென்த் வந்து போதுமாங்கிறது வந்து அளவு ப்ளவுஸை போட்டு செக் பண்ணிக்கிறோங்க. இந்த இருக்குது பாருங்கள், இதுதான் அளவு ப்ளவுஸு. இதில் இருக்கிறது இப்போ கரெக்டாக இருக்குது அப்படின்னா இப்போ நம்ம வந்து இந்த ஒரு பீஸ் எடுத்து இதில் வந்து இந்த சைடுக்கு வந்து ஜாயின் போடணும். ஜாயின் போட்டோம்னா தான் அளவு வந்து கரெக்டாக வரும். இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக இந்த ப்ளவுஸ் வந்து தைக்கிற வீடியோ நான் போடுறேன், பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புரியும். அதே மாதிரி இந்த பக்கமும் இது வந்து அகலம் தான் ஜாஸ்தியாக இருக்குது, லென்த் வந்து கம்மியாக தான் இருக்குது. இப்போ அதில் எப்படி நம்ம அளவு எடுத்தோமோ அதே மாதிரி தான் இதுலேயும் வந்து எக்ஸ்ட்ரா வந்து நம்ம வந்து ஜாயிண்ட் வந்து ஒரு சின்ன சின்ன பிட்டு ஜாயிண்ட் வந்து போடணும். இதுதான் பட்டியோட அளவு. பட்டி வந்து 3 இன்ச்சு பட்டி. இப்போ இந்த அளவுக்கு மடிச்சிருங்க. மடிச்சுட்டு இப்போ அளவு உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். அதாவது கீழ் தையலுக்கு வந்து நான் வந்து மடிச்சிட்டேன். இப்போ மொத்த அளவு வந்து எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். 4 இன்ச்சு அளவு இருக்குது. 4 இன்ச்சுனா நமக்கு வந்து 1 இன்ச்சு தையலுக்கு போயிடும். கீழேயும் சேர்த்துட்டோம்னா 3 இன்ச்சு அளவு வந்து கரெக்டாக வரும். தையலுக்கு வந்து நம்ம 1 இன்ச்சு 1.5 இன்ச்சு சேர்த்து தான் பிடிக்கிறோம். அதுக்கு தகுந்த மாதிரி அளவு பார்த்துட்டு நம்ம போட்டுக்கலாம். இது சாரி தைச்சிக்கலாம். அதை வந்து இப்போ பட்டியெல்லாம் எடுத்தாச்சு. இப்போ மெயின் பீஸை போட்டு கட் பண்ணிடுவோம். இது வந்து குறுக்க போட்டு கட் பண்ணிடாதீங்க. பார்டரை கணக்கு பண்ணி நமக்கு வந்து லென்த்து இந்த மாதிரி தான் வேணும். இந்த மாதிரி போட்டிங்கன்னா நல்லா இருக்காது. இதை வந்து இப்படி போட்டுக்கிறோங்க. நல்ல துணி வந்து அகலமான துணியாக தான் இருக்குது. ரெண்டு ஸ்லீவும் வந்து கட் பண்ண ஸ்லீவ் இப்போ வந்து மெயின் பீஸ் வந்து எவ்வளோ அகலம் இருக்குது அப்படிங்கிறது வந்து பார்க்கலாம். ரெண்டையும் வந்து சேர்த்து ஒரே அளவாக எடுத்துக்கிறோங்க. ஏன்னா ரெண்டுக்கும் வந்து வச்சு திருப்பணும். அதே அளவுக்கு வந்து இந்த அளவு கரெக்டாக 2 அளவும் ஒரே மாதிரி எடுத்துக்கிறோங்க. மெயின் பீஸ் வந்து நிறைய தான் இருக்கிறதுனால பிரச்சனை இல்லை. நம்ம ஒன்றா வெட்டினாலும் அந்தந்த பீஸில் வந்து தனித்தனியாக போட்டு பிரித்து கட் பண்ணிடுங்க. மொத்தமாக போட்டு வெட்டிடாதீங்க. லைனிங்கை வந்து ஒன்றா வந்து ஊசியை குண்டு ஊசி குத்திட்டு மார்க் பண்ணும்போது ஒன்றா மார்க் பண்ணி கட் பண்ணுங்கள். கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அதுக்குள்ளே தனித்தனியாக பிரிச்சுட்டு மெயின் பீஸை வந்து தனித்தனியாக போட்டு கட் பண்ணி வச்சுருங்க. இப்போ ஒரு பக்கம் கை எடுத்துருக்கோம், அதை அப்படியே வந்து திருப்பிக்கிடுவோம். இந்த கிராஸ் இருக்குது பாருங்கள், இந்த இப்படி இழுத்தா கிராஸ் வருது பாருங்கள், இதை வந்து கரெக்டாக நேர் பண்ணிக்கிறோங்க. இப்போ நமக்கு வந்து இந்த அளவு மெயின் பீஸை போட்டு கட் பண்ணிடுவோம். இதில் வந்து மடிச்சடிக்கிற அளவுக்கு வந்து துணி வேணும். ஏன்னா லைனிங் வந்து கணக்காக கட் பண்ணியிருக்கோம். இந்த இருக்குது பாருங்கள், இதை வந்து இந்த அளவுக்கு வந்து மடிச்சடிக்கிறதுக்கு நமக்கு வந்து துணி வந்து வேணும். அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கிறோங்க. கொஞ்சம் சேர்த்தே எடுத்துக்கிறோங்க. ஏன்னா 1/4 இன்ச்சு பிசுறு மடிச்சடிக்கணும். மீதி வந்து பட்டையை எவ்வளோ வந்து இடுப்பளவு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து மடிச்சடிக்கணும். இப்போ கையும் இடுப்பு பகுதியும் கட் பண்ணிட்டோம். இப்போ கிராஸ் தான் கரெக்டாக போடணும். அதை வந்து சொல்கிறேன். இப்போ வந்து கிராஸ் வந்து பாருங்கள், இந்த மாதிரி இதை இழுத்து பாருங்கள், நல்ல கிராஸ் வந்து கரெக்டாக வரணும். இப்போ இதில் வந்து இப்போ இந்த கிராஸ் வந்து இப்போ இது அதே மாதிரி இழுப்படுதா அப்படிங்கிறத வந்து இதில் வந்து செக் பண்ணிக்கணும். இந்த பாருங்கள், இது வந்து கரெக்டாக அந்த அளவுக்கு வந்து இதே மாதிரி இழுப்படுதா அப்படிங்கிறது வந்து பார்த்துக்கிறோங்க. அதுக்கு தகுந்த மாதிரி இதையும் வந்து அந்த கிராஸ் வந்து போட்டுக்கிறோங்க. அப்போ தான் வந்து நமக்கு வந்து தைக்கும்போது துணி ஒன்றோட ஒன்று நீட்டாக வந்து ஒட்டும்.
இல்லைன்னா ஒரு பக்கம் கிராஸ் ஒழுங்காக போடலைன்னா துணி வந்து சுருக்கம் கொடுத்துரும். இது வந்து பட்டிக்கு தேவையான அளவு. இது வந்து வளையம் அது வைக்கிறதுக்கு நமக்கு போதுமான அளவு. இது வந்து எக்ஸ்ட்ரா இருக்குது. துணி வந்து அகலம் கம்மியாக இருந்தது அப்படின்னா இதை தச்சுட்டு இதை வந்து நம்ம வந்து ஆம்கோல் ஜாயிண்ட்டுக்கு வந்து எடுத்துக்கலாம். இப்போ வந்து இந்த பீஸ் முடிஞ்சிச்சு. அடுத்தது வந்து இதை வந்து இந்த பீஸை போட்டு கட் பண்ணிடுவோம். தைக்கும்போதே நல்ல பக்கம் கட் பண்ணும்போதே நல்ல பக்கத்தை பார்த்து கட் பண்ணிடுங்க. எது உள் பக்கம் எது வெளிப்பக்கம்னு தெரிஞ்சுக்கிறங்க. தெரிஞ்சுக்கிட்டு கட் பண்ணுங்க. இதுலேயுமே அகலம் வந்து கம்மியாக தான் இருக்குது. நமக்கு வந்து மெயின் பீஸ் வந்து போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம வச்சு திருப்புற அளவுக்கு வந்து துணி வந்து எடுத்திருக்கோம். அதனால பீஸ் வந்து துணியை வேஸ்ட் பண்ணிடாமல் கணக்காக கட் பண்ணிக்கிறோங்க. ரெண்டு பீஸுக்குமே நமக்கு வந்து ஜாயிண்ட் வரும். ப்ளவுஸ் வந்து பெரிய ப்ளவுஸ், அதாவது 45 ப்ளவுஸு. அதனால் அளவு வந்து எக்ஸ்ட்ரா தான் நமக்கு வந்து துணி கொஞ்சம் விட்டுருக்கோம். அதனால் அளவு பார்த்துக்குறங்க. பார்த்துட்டு தான் கட் பண்ணணும். துணி வந்து எதுக்கும் பத்தாமல் போயிடாமல் அதை வந்து பார்த்துட்டு கட் பண்ணுங்கள். இந்த நேர் பண்ணிக்கிறங்க. அப்போ தான் நமக்கு வந்து தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். துணி பத்தலை அப்படிங்கிறதுக்காண்டி லைனிங் பீஸை வந்து கிராஸ் கட்டிங்கும் இதையும் வந்து போட்டுறாதீங்க. ப்ளவுஸே வீணாக போயிடும். போட்டால் ரெண்டையும் நேர் போடணும், ரெண்டையும் கிராஸ் போடணும். அப்படி போட்டிங்கன்னா தான் போடணும். அப்படி இல்லைன்னா கண்டிப்பாக வந்து ப்ளவுஸ் வந்து ஒரு மாதிரி ஆயிரும். அதாவது ஃபிட்டிங் இருக்காது. எங்கிட்ட ஒரு பக்கம் வந்து துணி வந்து தூக்கிக்கிட்டு இருக்கோம். அது தச்சும் பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். இப்போ ரெண்டு பீஸுமே நமக்கு வந்து ஜாயிண்ட் இல்லாமல் வந்திருக்கு. இப்போ இதை வந்து சுற்றி ஓட்டிட்டு இதை வந்து எடுத்து நமக்கு வந்து ஆம்கோல் ஜாயிண்ட்டுக்கு பத்தாததுக்கு வந்து போட்டுக்கலாம். இப்போ கரெக்டாக அதில் வந்து எடுத்து வச்சுருங்க. கொஞ்சம் கூட துணி வந்து எதுவும் வந்து மிஸ் ஆகிடக்கூடாது. தைக்கும்போது நமக்கு வந்து துணி மிஸ் ஆனால் அந்த டைமில் தான் தேடுவோம். அதனால் கரெக்டாக எடுத்து வச்சுருங்க. ஸ்லீவு அதுக்குள்ளதை எக்ஸ்ட்ரா இருக்கிற பிட்டை கரெக்டாக எடுத்து வச்சுருங்க. ஜாயிண்ட்டுக்கெலாம் நமக்கு வந்து வேணும். இது வந்து ஆம்கோல் ஜாயிண்ட்டுக்குள்ளே பிட்டு. அவ்வளோதான். இப்போ ஒரு ப்ளவுஸ்க்குள்ளது முடிஞ்சிச்சு. ரெண்டும் வந்து ஒரே அளவு ப்ளவுஸ், அதனால நம்ம வந்து ஒன்றா போட்டு கட் பண்ணியிருக்கோம். நான் ஆல்ரெடி வந்து கட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நீட்டாக வந்து சுருக்கம் இல்லாமல் அயன் பண்ணிட்டேன். இந்த கிளாத் அவ்வளோவா சுருங்காது. நம்ம அயன் பண்ணிட்டோம் அப்படிங்கிறதுக்காண்டி நமக்கு வந்து திரும்ப சுருக்கம் கொடுக்காது. ஒரு தடவை அயன் பண்ணிட்டோம்னா அதை அப்படியே வச்சு தைச்சிடலாம். இப்போ இதில் வந்து நான் ஒரு ப்ளவுஸ் வந்து ஒரு 1/2 hour கழித்து உங்களுக்கு வந்து நான் திரும்ப வந்து தைச்சி காமிக்கிறேன். இந்த ரெண்டு ப்ளவுஸ் வந்து எவ்வளோ ஈஸியாக கட் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து பார்த்துருக்கோம். இந்த ப்ளவுஸை கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு வந்து ஸ்டிச்சிங் வீடியோ கண்டிப்பாக போடுறேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து புரியும். அதாவது பாக்கழுத்து எப்படி தைக்கணும் அப்படிங்கிறது வந்து தொடர்ந்து பாருங்கள். சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் வீடியோ போடுறது வந்து உடனே நீங்கள் வந்து பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். டவுட் எதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள்.